Smoking causes cancer. Smoking kills. Liquor drinking is injurious to health. தம் அடிச்சாலும் சரி தண்ணி அடிச்சாலும் சரி தப்பிக்க முடியாது. எங்கே போயிருப்பார் இவர்? சரி, நான் போய் பார்த்துட்டு வரலாம். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் டேவிட் பேசுகிறேண்ணா. டேவிட்ங்களா? யாருன்னு தெரியலீங்களே. லியோனோட தம்பி பேசுகிறேண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா ஏதாச்சும் அங்கே வந்தாங்களாண்ணா? அவர் இன்னும் வரலைங்கண்ணா. ஓனர் கூட அவர் தான் தேடி போயிருக்காரு. அப்படிங்களா? ஆமாங்கண்ணா. ஏண்ணா வீட்டில் இல்லைங்களா? இல்லைண்ணா, வீட்டில் இல்லைண்ணா. காலைல சர்ச்சுக்கு போனார்ண்ணா. அதான் அங்கே ஏதாச்சும் வந்தாரா அவங்க கேட்கலான்னு கூப்பிட்டேண்ணா. அப்படிங்களா? இங்கேயும் அவர் வரலையேண்ணா. தான் காலையிலேருந்து ஓனர் கூட இவரை காணோன்னு டென்ஷனாக இருந்தார். சரி, நான் வந்த உடனே கூப்பிட சொல்கிறேண்ணா. சரி, ஓகேண்ணா. ஹலோ, சொல்லுமா. ஏடா காலையிலேருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல? இல்லைம்மா, அண்ணாவை தேடிட்டு இருந்தேன். எங்கே போனான்னு தெரில. காலைல சர்ச்சுக்கு போய்டுறேன்னு சொல்லிட்டு போனா, இன்னும் ஆளே வரலம்மா. அப்படியா? சர்ச்சுக்கு போயிருந்தாலும் இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. இல்லைம்மா, இன்னும் வரல. ஃபீல் பண்ணாதடா, அவர்லாம் சீக்கிரமாக வந்துடுவார். நீ எங்கேயாச்சும் போய் தேடினியா? தேடினேன். காலையிலேருந்து தேடிட்டு இருக்கேன். ஓனருக்கும் கால் பண்ணி சொன்னேன். அவரும் தேடுறாரு. நானும் ஒரு பக்கம் தேடிட்டே இருக்கேன். சரி, ஓகே, நீயும் ஒரு பக்கம் போய் தேடு, நானும் இன்னொரு பக்கம் போய் பார்க்குறேன். நானும் பார்த்துட்டு தாம்மா இருக்கேன். சரி, நீ ஃபீல் பண்ணாத, அவர் எங்கே இருந்தாலும் வந்துடுவார். சரி, நம்பர் இருந்தால் கூட நான் பேசி பார்க்குறேன். அவருக்கு நார்மல் கால் பண்ண தெரியாதுமா, நம்ம வீடியோ கால் தான் பண்ணோம். சரி, நீ நம்பரை சென்ட் பண்ணு, நான் வீடியோ காலே ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி, நீ அழுவாத, பார்த்துக்கலாம். சரி, ஓகேம்மா, நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் பாரு. சரி, ஓகே, நான் பார்க்குறேன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. சரிம்மா. சரி, ஓகே, லவ் யூ, பாய். லவ் யூமா. என்னடா இது, நம்ம அண்ணா வண்டி மாதிரி இருக்கு. என்ன ப்ரோ வண்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்? என்ன ப்ரோ, வண்டி நல்லா இருக்கு. ஏதோ சேல் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? அதெல்லாம் கொடுக்குறதில்ல, கையேறா. அடி, இது ஏன் வண்டிடா? நீ என்ன திருவா கேட்குற? என்னனுக்கு நான் வாங்கி கொடுத்த வண்டி உன் வண்டின்றியா? வண்டி என்ன கிடைச்சு உனக்கு சொல்கிறா? இன்னும் அதெல்லாம் எனக்கு தெரில. நான் ஒயின் ஷாப் கிட்ட வண்டி இருந்துச்சு, பசங்க எடுத்துன்னு வந்துட்டுக்கிறாங்க. சரிக்க, ஏறா வண்டியில்.
நோ 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 இங்கே தானா? இங்கே தானே இருந்துச்சு. சரக்கு அடிச்சுட்டு அப்படியே பசங்க எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. எனக்கு எதுவும் இந்த இடத்துக்கு எங்கள் அண்ணன் எதுக்கு வந்தான்? நீ பார்க்கும்போது இங்கே வண்டிக்கு மட்டும் இருந்துச்சா இல்லை கூட யாரும் ஆள் இருந்தாங்களா? இன்னும் அதெல்லாம் எனக்கு தெரிலண்ணா. இன்னும் வண்டி மட்டும்தானே இருந்துச்சு. இந்த வண்டியை பார்க்கும்போது இவர் இருந்தாரா இங்கே? இதுக்கு முன்னாடி இவர் கேஸ் பார்த்துருக்கியாடா? பார்த்தது இல்லைண்ணா. உண்மையாக சொல்கிறா? சத்தியமாக பார்த்தது இல்லைண்ணா. சரி கிளம்புடா டேய். என்னை கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுருங்கண்ணா. சூத் மூட்டு கிளம்புடா டேய். யார் அவனுங்க? இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? டேய் தம்பி வாடாங்க. ஆமாம், நானும் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். அங்கே ஒரு இடத்துல நின்று பார்த்துட்ருக்கேன், இங்கே ஒரு இடத்துல நின்று பார்த்துட்ருக்கேன். ஆமாம், யார் நீ? யாரை தேடிட்டு இருக்க? இல்லைண்ணா, ஒரு வாரத்துலேருந்து எங்கள் அண்ணாவை காணுண்ணா, அதான் தேடிட்டு இருக்கேன். யார் உங்கள் அண்ணன்? ஏதாச்சும் ஃபோட்டோ இருந்தால் காட்டு. இருக்குண்ணா, இப்படி தான் எங்கள் அண்ணன். இவர் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா, ஆனால் எங்கேருந்தா ஞாபகம் வர மாட்டுது. எங்கண்ணா பார்த்தீங்க? பார்த்துருக்கேன்டா, ஆனால் எங்கேருந்தா ஞாபகம் வர மாட்டுது. இன்கேஸ் நான் பார்த்தேன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன் உனக்கு. உன் நம்பர் இருந்தால் கொடு. சரிப்பா, உன் நம்பர் இருக்குல்ல, நான் எங்கேயாவது பார்த்தேன்னா உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, பார்த்துக்கலாம். ஐயோ, யாரா இது? யாரா இருக்கும் இவரு? கை கால்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. இங்க எப்படி இவரு வந்தாரு? யாரா இருக்கும் இவரு? சரி விடு, நம்மளால முடிஞ்சது. ஏதோ ஒரு உயிரை காப்பாற்றி விட்டோம். இப்போ என்ன இருக்கு? பரவாயில்லையா அண்ணா? அண்ணா அண்ணா இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வருவானா? யாருண்ணா நீங்க? அங்க எப்படி போனீங்க? என்னண்ணா இவ்வளோ பேசுறேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, உங்களுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாதா? அண்ணா அண்ணா உங்க வீடு எங்க இருக்கு? நீங்க எப்ப அங்க விழுந்து கிடந்தீங்க? உங்க பேர் என்னண்ணா? அதான் உங்க பேருங்களா? தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா, எனக்கு படிக்க தெரியாது. சரி, உங்க ஊர் எதனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓ, இது எந்த ஊருன்னு கேட்குறீங்களா? அத்திப்பள்ளிங்கண்ணா. சரி, நீங்கள் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். என்னண்ணா பண்ணுறீங்க? யாருண்ணா அது? ஓ, உங்கள் தம்பியா? உங்கள் சட்டையெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்குண்ணா. ஏதோ என்னால் முடிஞ்சது, இந்த சட்டையை வச்சுக்கோங்கண்ணா. இல்லை பரவாயில்ல, போட்டுக்கோங்கண்ணா. என்னடா, என்ன ஆச்சு? தலை, ஆறு தலை, இவன் தான் தலை. யாரா இவன்? ஐயோ தலை, இந்த அம்மாவன் தான் தலை, அவன் தம்பியாமா. அவன் பேரு கூட ஏதோ டேவிட் ஆமா. என்ன பண்ணலாம்? எதுவாக இருந்தாலும் நம்ம முடிவெடுக்க முடியாது மாதிரி. சார்கிட்ட பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி நம்ம பண்ணிடலாம் மாதிரி. சரி தலை. என்னடா சொல்லி சாவுடா. இவன் இருந்தா நமக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான், முடிச்சு விட்டா நல்லது. இருடா, நான் தான் பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன்ல. ஐயோ, இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியல. சார்கிட்ட பேசிட்டேன். என்ன சொன்னார் தலை? அவனை யாரும் இல்லை இடமா பார்த்து முடிச்சு விட்டுடு. சரி தலை. ஆனால் ஒன்றுடா, இந்த தடவை எந்த ஒரு தடையும் இல்லாமல் முடிச்சு விட்டுடு. இந்த வாட்டி பக்காவாக முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன் தலை.
ஹலோ, டே தம்பி, சொல்லுங்கண்ணா. நான் உங்கள் அண்ணனை பார்த்துட்டேன்டா. அவர் லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே வந்துரு. சரிண்ணா, வரேண்ணா. சரி. தம்பி வாடா, வருத்தப்படாத. உங்கள் அண்ணன் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. நான் பெரிய எடுத்து பண்ணலதாண்ணா. இல்லைடா, மயக்கம் தான் போட்டிருக்காரு. வா பார்த்துடலாம். சரி வாங்க போய் பார்த்துடலாம். அண்ணா ஏன்னா அடிக்கிறீங்க? ஒரு நிமிஷம், ஏதாவது வச்சிருக்கான பார்த்துருவோம். இவரு நம்ம வீட்டுக்கு வந்தவரோட தம்பியாச்சு. இந்த விஷயத்தை எப்படியாச்சும் அவர்கிட்ட போய் சொல்லணும். தலை, வேலை முடிஞ்சுச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மிச்சத்தை நான் நேரில் வந்து பேசுகிறேன். என்ன தலை, ஒரே குஜாலா இருக்க? இருக்காத பின்ன, அடுத்த அசைன்மெண்ட் வந்துருச்சுல்ல. இதடி. இல்லை தலை, நான் குடிக்க மாட்டேன். அப்போ என்ன மயத்துக்கு இது வச்சுன்னுக்குறேன்? சும்மா தான் தலை வச்சுருக்கேன். அப்போ நீ தம் அடிக்க மாட்டியா? சும்மா ஒரு ஸ்டைலுக்காக வச்சுருக்கேன். சரி இந்தா வச்சுக்கோ. எதுக்கு தலை இவ்வளோ பணம்? நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டுக்கு அட்வான்ஸு. சரி தலை, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேள்றா. சரி, யார் தலை இவங்கெல்லாம்? எதுக்காக இவங்களெல்லாம் தூக்குறோம் நம்ம? இவங்கெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியுமாது. நமக்கு வேலை யார் கொடுக்குறாங்கன்னு தெரில. எதுக்காக இவ்வளோ பணம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. எனக்கு ஒன்றுமே புரியல தலை. சொல்கிறேன். நான் போதையில் இருக்கிறதா நினச்சிக்கிறது. நீ கேட்டதுனால நான் சொல்கிறேன். சொல்லு தலை, கேட்போம். நாம் தூக்குற ஆளுங்க யாருன்ட்டு எனக்கே தெரியாது. ஆனால் நமக்கு வேலை கொடுக்குறவங்க பெரிய ஆளுங்க. நம்ம சாருன்னு கூப்பிட்றோம்ல, அவர் பேர் தான் ஜோசப்பு. அவர் தான் நமக்கு வேலை கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஜோசப்ன்றவன் பெரிய சைக்கோ. என்னதான் பார்க்க டீசெண்டாக இருந்தாலும் ரொம்ப கொடூரமானவன். அதே மாதிரி இப்போதைக்கு உனக்கு எனக்கு தெரிஞ்சவன் ஜோசப் மட்டும்தான். ஆனால் அவனுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான். இதுலேயும் அவன் பேரை மட்டும்தான் தெரியும். அவன் மூஞ்சி கூட பார்த்ததில்லை. அவர் பேர் என்ன தலை? அவன் பேரு அலெக்ஸ்.